صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடம் வந்து புது பாடம். இப்போ பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நஅத்து. நஅத்து அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிஃபத், சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு வந்து வர்ணித்தல், வர்ணித்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன வர்ணித்தல்? ஒரு மனிதனை அல்லது ஒரு வீட்டை அல்லது ஒரு பொருளை அழகான வீடு, நல்ல மனிதன், பயன் தரக்கூடிய புத்தகம், இப்படி அந்த புத்தகத்தை, அந்த மனிதரை, அந்த வீட்டை அழகான, நல்ல, பயனுள்ள அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் வர்ணித்தல் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு பாருங்க, ஹாதா ரஜுலுன் ஆலிமுன். இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் ஆலிமான மனிதர். இந்த மனிதரை நம்ம வர்ணிக்கிறோம். இந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஆலிமுன். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஆலிமாக, அறிஞராக இருப்பார். இதுக்கு பேர் தான் சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. சிஃபத் அல்லது நஅத்து அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சிஃபத்து என்றாலும் நஅத்து என்றாலும் ஒன்றுதான். சரி, இதை கொண்டு நம்ம வர்ணிக்கிறோம். யாரை வர்ணிக்கிறோம்? ரஜுலை தானே வர்ணிக்கிறோம். அப்போ இவருக்கு பேர் மௌசூஃபுன்னு சொல்லுவாங்க, வர்ணிக்கப்பட்டவர் அல்லது மன்ஊத்துன், வர்ணிக்கப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. அப்போ சிஃபத் என்றாலும் நாத்து என்றாலும் ஏதாவது ஒன்றை வர்ணித்தல். ஆலிமான மனிதர், அழகான வீடு, பெரிய வீடு, அந்த வீடை வந்து பெரிய வர்ணிக்கிறோம். ஒரு பூவை பார்த்து அழகான பூ, அந்த பூவை வந்து அழகான என்பதை கூட நாம் என்ன செய்கிறோம், வர்ணிக்கின்றோம். அப்போ யார் வர்ணிக்கப்படுகிறாரோ, எது வர்ணிக்கப்படுகிறதோ அதற்கு பேர் மௌசூஃப் என்றோ மன்ஊத் என்றோ சொல்வார்கள். எதை கொண்டு நாம் வர்ணிக்கின்றோமோ அதற்கு சிஃபத் என்றோ நஅத்து என்றோ என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ கிதாபில் உள்ள உதாரணங்களை நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணத்தை பாருங்க. ஹாதா ஹாதா கிதாபுன் முஃபீதுன். ஹாதா கிதாபுன் முஃபீதுன். பாருங்க, ஹாதா இதுவாகிறது, ஒரு புத்தகமாக இருக்கும். எப்படிப்பட்ட புத்தகம்? அந்த புத்தகத்தை நம்ம வர்ணிக்கிறோம். முஃபீதுன், பயன் தருமே அப்படிப்பட்ட புத்தகம். அப்போ பயனுள்ள புத்தகமாக இருக்கும். பாருங்க, ஹாதா என்பது முப்ததா, கிதாபுன் என்பது ஹபரு மௌசூஃப். ஏன்னா அந்த கிதாபை தான் நம்ம வர்ணிச்சிருக்கிறோம், வர்ணிக்கப்பட்டது தானே. முஃபீதுன் என்பது சிஃபத்துன். அப்ப ஹாதா கிதாபுன் முஃபீதுன், இதுவாகிறது பயனுள்ள புத்தகமாக இருக்கும். இப்போ வந்து இங்க பாருங்க, சிஃபத்து மௌசூஃப், மௌசூஃப் சிஃபத் அல்லது நஅத்து மன்ஊத்.
மௌசூஃப் சிஃபத் அப்படின்றாலும் மன்ஹூத்து நஅத் அப்படின்றாலும் ஒன்று அதுங்களா. அப்போ இந்த கபரு மன்ஹூத்து முஃபீதுன் நஅத் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ரெண்டுமே கூடும். அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. ஹாதா ஹாதா மைதானுன் ஃபசீஹுன். ஹாதா மைதானுன் ஃபசீஹுன். மைதான் அப்படின்னா மைதானம். இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம்ல விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அரபி வார்த்தை தான். மைதானுன் ஃபசீஹுன் இதுவாகிறது மைதானமாக இருக்கும். எப்படிப்பட்ட மைதானம்? ஃபசீஹுன் விசாலமான மைதானம், பெரிய மைதானம். அப்போ இங்கே பாருங்க, ஹாதா முப்ததா மைதானுன் ஹபர். இது வர்ணிக்கிறோம்ல, அதனால் மௌசூஃப். மௌசூஃபு ஃபசீஹுன் என்பது சிஃபத். இதுவாகிறது விசாலமான மைதானமாக இருக்கும். ஹாதா முப்ததா மைதானுன் ஹபர் மௌசூஃபு ஃபசீஹுன் என்பது சிஃபத். அடுத்து பாருங்க, கரஅத்து. கரஅத்து கிதாபன் முஃபீதன். கரஅத்து கிதாபன் முஃபீதன். கரஅத்து நான் படித்தேன், கிதாபன் ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? முஃபீதன் பயன் தரக்கூடிய புத்தகம். பயனில்லாத புத்தகம் அல்ல, அது பயனுள்ள புத்தகம். பாருங்க, கரஅத்து நான் படித்தேன். படித்தவர் உள்ள இருக்கிறார். அதனால பேர் ஃபேரு லமீரு ஃபாயில். எதை படிக்கப்பட்டது? புத்தகம். அதாவது மஃபூலு. முஃபீதன் என்பதை கொண்டு கிதாபை நம்ம வர்ணிச்சோம். அதனால் அது பேர் மௌசூஃபு. முஃபீதன் என்பது சிஃபத். கரஅத்து ஃபிஅல் அமீர் ஃபாயில். ஏன்னா நான் படித்தேன், படித்தவர் நான் உள்ளே இருக்கிறார். ஃபிஅல் அமீர் ஃபாயில். கிதாபன் மஃபூலு மௌசூஃபு. முஃபீதன் என்பது என்னது? சிஃபத். அடுத்து பாருங்க, நவர்து. நவர்து ஃபீ கிதாபின் முஃபீதின். நலர்த்து அப்படின்னா நான் பார்த்தேன், சிந்தித்தேன். ஃபீ கிதாபின் முஃபீதின் பயனுள்ள புத்தகத்தில் நான் பார்த்தேன். இந்த செய்தி எங்கப்பா பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நலர்த்து நான் பார்த்தேன், ஃபீ கிதாபின் முஃபீதின் பயனுள்ள புத்தகத்தில் நான் பார்த்தேன். பாருங்க, நலர்த்து பார்த்தவன் உள்ள இருக்கிறாரு. அந்த ஃபேரு லமீரு ஃபாயிலு. ஃபீ ஜாரு. ஜாரு வந்தால் மஜ்ரூர் வரணும். ரெண்டாவது பாருங்க, முஃபீதுன் என்பதை கொண்டு கிதாபை நம்ம வர்ணிக்கிறோம். பயனுள்ள புத்தகம். அப்போ இதில் வர்ணிக்கப்பட்டது யாருன்னா புத்தகம். அல்ல அது பேர் மௌசூஃபு அல்லது மனுகூத்து, ரெண்டுமே சொல்லிக்கலாம். எதை கொண்டு வர்ணிக்கிறோம்? அது பேர் சிஃபத். மௌசூஃபுன்னு வந்தால் சிஃபத்துன்னு வரணும். மன்கூத்துன்னு வந்தால் நஅத்துன்னு என்ன செய்யணும்? வர வேண்டும். அப்போ நவர்த்து ஃபேலமிர் ஃபாயிலு ஃபீ ஜாரு கிதாபின் மஜ்ரூரு மௌசூஃபு முஃபீதின் எனது சிஃபத்து. அடுத்து பாருங்க, கதஃப்து.
கதஃப்து அல் வர்தத்தல் ஜமீலத்த. வர்தத்தல் ஜமீலத்த. வர்தத் அப்படின்னா ரோஜா பூன்னு அர்த்தம். ஜமீலத் அப்படின்னா அழகானன்னு அர்த்தம். கதஃப்துனா நான் பறித்தேன். கதஃப பறித்தான். பறித்தவன் உள்ள இருக்கிறான். கதஃப்து நான் பறித்தேன். அப்போ ஃபேலு லமீரு ஃபாயில். பறிக்கப்பட்டது என்னது? வர்தத். அப்போ அது மஃபூல். இந்த ரோஜா பூவை ஜமீலத் என்பதை கொண்டு நாம வர்ணிக்கிறோம். அழகான வர்ணிக்கிறோம்ல, அப்போ வர்ணிக்கப்பட்டது ரோஜா. அப்போ அது பேர் மௌசூஃப். ஜமீலத் என்பது சிஃபத். அப்போ கதஃப்து ஃபிஅல் அமீர் ஃபாயிலே அல் வர்தத்த மஃபூலு மௌசூஃபு ஜமீலத் என்பது சிஃபத். இப்போ மௌசூஃபும் சிஃபத்தும் ஒரு 5 விஷயங்கள்ல ஒன்றுபட வேண்டும். மேல் சொன்ன உதாரணங்கள்ல அது ஒன்றுபட்டிருக்குது. பாருங்க, மௌசூஃபு சிஃபத்து 5 விஷயங்கள்ல இந்த ரெண்டும் என்ன செய்யணும்? ஒன்றுபட வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா ரஃபை. இது ரஃபு செய்யப்பட்டா இதுவும் ரஃபு செய்யப்படணும். 2, இது நசபு செய்யப்பட்டா இதுவும் நசபு செய்யப்படணும். 3, இது ஜர் செய்யப்பட்டா இது என்ன செய்யணும்? ஜர் செய்யப்படணும். 4, இது மாரிஃபாவாக இருந்தால் இதுவும் என்ன செய்யணும்? மாரிஃபாவாக இருக்க வேண்டும். 5, இது நக்கிராவாக இருந்தால் இதுவும் என்ன செய்யணும்? நக்கிராவாக இருக்க வேண்டும். இது அல்லாம இது ஆண்பாலாக இருந்தால் இதுவும் ஆண்பாலாக இருக்க வேண்டும். இது பெண்பாலாக இருந்தால் இது என்ன செய்யணும்? பெண்பாலாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் 7 வருது. மௌசூஃபு ரஃபு செய்யப்பட்டிருந்தா சிஃபத்தும் ரஃபு செய்யப்பட்டிருக்கணும். மௌசூஃபு நசபு செய்யப்பட்டிருந்தனா சிஃபத்தும் நசபு செய்யப்பட்டிருக்கணும். மௌசூஃபு ஜரு செய்யப்பட்டிருந்தால் சிஃபத்தும் ஜரு செய்யப்பட்டிருக்கணும். மௌசூஃபு மாரிஃபா நக்கிராவாக இருந்தால், மாரிஃபாவாகவோ அல்லது நக்கிராவாகவோ இருந்தால் சிஃபத்தை என்ன செய்யணும்? மாரிஃபாவாக இருக்கணும் அல்லது நக்கிராவாக இருக்கணும். மௌசூஃபு ஆண்பாலாக இருந்தால் சிஃபத்து ஆண்பால். மௌசூஃபு பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் என்ன செய்யணும்? பெண்பாலாக இருக்க வேண்டும். இந்த 7 விஷயங்கள்ல 2 ஒன்றுபடணும். ஒன்று ஆண்பாலாக மற்றொன்று பெண்பாலாக இருப்பது கூடாது. ஒன்று மாரிஃபாவாக மற்றொன்று நக்கிராவாக இருப்பது கூடாது. ஒன்று நசபு செய்யப்பட்டு மற்றொன்று ஜரு செய்யப்பட்டிருந்தால் அதுவும் என்ன செய்யாது? கூடாது. இந்த 7 விஷயங்கள்ல மௌசூஃபு சிஃபத்து என்ன செய்யணும்? ஒன்றுபட்டு வர வேண்டும். இப்போ சொன்ன உதாரணங்களை ஃபுல்லாக அது தெளிவாக இருக்கு. இன்னொருக்க நான் சொல்றேன் பாருங்க. இந்த உதாரணங்களை பாருங்க. ஜாஅனி ரஜுலுன் ஆலிமுன் அல்லது அர்-ரஜுலுல் ஆலிமு. இது ஒரு உதாரணம். ரெண்டாவது பாருங்க, ரஐத்து ரஜுலன் ஆலிமன் அல்லது அர்-ரஜுலல் ஆலிம. மூணாவது பாருங்க, மரத்து மரர்த்து பிஇம்ரஅத்தின் ஆலிமத்தின். பில் இம்ரஅத்தில் ஆலிமத்தி.
விளங்குதா? இப்போ பாருங்களேன், இங்க பாருங்க ரஜுலுன் ஆலிமுன். இங்க லம்மத்து வந்ததுனால சிஃபத்திலேயே லம்மத்து வருது. ரஜுல் ஆண்பாலா இருக்கிறதுனால ஆலிமுன் என்பது ஆண்பாலா இருக்கு. ரஜுல் ஒருமையா இருக்கிறதுனால ஆலிம் என்பது ஒருமையா இருக்கு. அதையும் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இப்ப ரஜுல் இருமையா இருந்தா ஆலிமானி இருமையா வரணும். ரிஜால் பன்மையா வந்தா ஆலிமோனன் பன்மையா என்ன செய்யணும்? வர வேண்டும். பாருங்க ரஜுல் என்பது நக்கீரா, ஆலிம் என்பது நக்கீரா. இங்க பாருங்க, இங்க அலிஃப்லாம் வந்து மாரிஃபா வந்ததுனால இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு. ஆண்பாலுக்கு ஆண்பால், ஒருமைக்கு ஒருமை, லம்மத்து லம்மத்து. அடுத்து இங்க பாருங்க ரஜுலன் நக்கீராவா இருக்குது, ஆலிமன் நக்கீராவா இருக்கு. நசபு செய்யப்பட்டிருக்குது, நசபு செய்யப்பட்டிருக்குது. ஆண்பாலா இருக்கு, ஆண்பாலா இருக்கு. ஒருமையா இருக்கு, இங்கே ஒருமையா இருக்கு. இங்க பாருங்க அலிஃப்லாம் வந்ததுனால இங்கேயும் அலிஃப்லாம் வருது. மாரிஃபா மாரிஃபா. இங்க பாருங்க இம்ராத்தின் பெண்பாலா வந்ததுனால ஆலிமத்தின் பெண்பால். இங்க இம்ராத்தி அலிஃப்லாம் வந்ததுனால அல் ஆலிமத்தி அலிஃப்லாம். இப்படியாக ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை, லம்மத்து செய்யப்பட்டா இது லம்மத்து செய்யப்படணும், நக்கிராவா இருந்தா இது நக்கிராவா இருக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மௌசூப் சிவத்தில் கவனிக்க வேண்டும். இதுதான் சட்டம். இதை நாம் நல்ல விதமாக விளங்க வேண்டும். இது போன்ற சட்டங்கள் அல் குர்ஆன் ஹதீஸில் அதிகமாக வருகிறது. அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த நஹ்வுல் வாலிஹ் பாடம் வந்து ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய புதன்கிழமைகளில் நடைபெறும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل